ஆப்கி அதாலத்ல ஜேகேஎல்எஃப் சேர்மன் யாசின் மலிக் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவருக்கு டெமோக்ரசி மேல நம்பிக்கை இல்லை. யாசின் சார், எனக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் உள்ள காஷ்மீரி பண்டித் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பால்வடி முகம், கருணையான கண்கள் யாசின் மலிக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான முகம் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க இருந்து காஷ்மீர் பண்டிட்ஸ வெளியேற்றினப்போ அதுல உங்க பங்கும் இருக்குன்னு. இங்க பாருங்க, அதுல என்னோட பங்கும் இருந்தா அப்ப இதுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு கோர்ட்ல வந்து நிறுத்துங்க, நான் அங்க வந்து கை கட்டி நிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அங்க இருக்கிற காஷ்மீர் பண்டிட் எல்லாருமே சகோதர சகோதரிகள் வரட்டும். என் மேல சுமத்தின இந்த குற்றச்சாட்டு, அதாவது ஒருத்தர் மேல பழிய சுமத்தும் போது இந்த விஷயத்தை பத்தின ஒரு ஆர்குமெண்ட் பண்றதுக்கு யாராவது இருந்தாகணும் இல்லையா? அவங்க அதுக்கான நிறைய ஆதாரங்களை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிட்டா கராட்டேன்ற பேர்ல ஒருத்தர் இருந்தாரு. நீங்க சொன்னதுனால அவரு 40 காஷ்மீரி பண்டிட்ஸ கொன்னுட்டாரு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. 19th ஜனவரி 1990ல அப்போ எங்க காஷ்மீர் பண்டிட் வயசானவங்க சகோதர சகோதரிகள் எல்லாம் கிளம்புனாங்க. எனக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க. 19th ஜனவரி 1990ல, ஏன்னா அவங்க என் மேல பழிய சுமத்திக்கிட்டு இருக்காங்க, நான் நிறைய பேரை கொன்னேன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க. அவங்க இங்கிருந்து கிளம்பும்போது யாரை கொன்னதா சொல்றாங்களோ நீங்க எனக்கு அவங்களோட லிஸ்ட்டை கொடுங்க. குறைஞ்சது அவங்க பேரையாவது கொடுங்க. ஒருவேளை நூத்துக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா எனக்கு அந்த நூத்துக்கணக்கான மக்களோட பேரெல்லாம் உங்க மேல போட்ட கேஸ்ல கொடுக்கப்பட்ட. இல்ல அது இல்ல. 19 ஜனவரி 1990ல காஷ்மீர் பண்டிட்கள் அங்கிருந்து கிளம்பணும்னு அவங்களே முடிவு பண்ணாங்க. அதுக்காக நீங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நீதிமன்றத்தை நடத்துங்க. அதுக்கு அவங்க கிட்ட ஒரு லிஸ்ட் மட்டும் கொண்டு வர சொல்லுங்க. யார் யார் கொல்லப்பட்டாங்க, அவங்க எத்தனை பேர். சரி, காஷ்மீரி பண்டிட்ஸும் வருவாங்க, யாசின் மலிக்கும் வருவாரு. இத பத்தி இன்னொரு நாள் ஆப்கி அதாலத்ல நாம பேசுவோம். கண்டிப்பா நான் வர தயாரா இருக்கேன். ஓகே, நான் உங்ககிட்ட இத கேட்க விரும்புறேன். அதாவது உங்களோட பொலிட்டிக்கல் நோக்கம் ஒருவேளை அது இந்தியால உள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கோ இல்ல பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கோ அது ஒரு நெகட்டிவ் மெசேஜ் கொடுக்கலையா? நீங்க அடிக்கடி இந்தியா சொல்லுது மோஸ்ட் வாண்டட் மக்கள்னு. பாகிஸ்தான் டெரரிசத்தை நிறுத்தறதுக்கு நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க மொரீதுக்கு போறீங்க, ஹஃபீஸ் சையத போய் பாக்குறீங்க. இது உங்க தரப்புல இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெகட்டிவ் மெசேஜ் கொடுக்கலையா? சிஸ்டர், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு முன்னாடியும் கேட்டேன், இப்பவும் கேட்கிறேன். நான் மரீத் கேம்புக்கு போனப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அது பாகிஸ்தானோட எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்துச்சு, டிவிலையும் வந்துச்சு. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவில் உள்ள எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் இல்ல இந்தியாவோட எந்த சிவில் சொசைட்டி இல்ல மீடியாவுக்கு இந்தியா ஏன் இந்த நியூஸை கூட அனுப்பல? அப்புறம் எதுக்கு இந்தியா சந்தோஷமா இருந்துச்சு? அதை கேளுங்க. அப்ப நான் உண்ணாவிரதம் இருந்தேன். அங்க நான் அவரை கூப்பிடல, ஆனா அவரா தான் வந்தாரு. அந்த நேரத்துல நீங்க சொன்னீங்க, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? எப்போ உங்களுக்கு சூட் ஆகுதோ அது சரிதான்னு சொல்லுவீங்க. அந்த நேரத்துல அதை நீங்க அப்ரிஷியேட் கூட பண்ணுவீங்க. ஆனா உண்ணாவிரதம் இருக்கும்போது அவர் அங்க வந்தா அந்த நேரத்துல நீங்க கத்துறீங்க. என்னால இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இது கூட கேட்க முடியாதா என்ன? மீடியாக்காரவங்க உருவாக்குன இந்த இஷ்யூ அது டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லையா? ஏன்னா நான் மரீத் கேம்புக்கு போனப்பதான் நீங்க அதிகமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். நான் அவங்க கேடல்ஸ்க்கு புத்தகத்தை கொடுத்தேன். அப்போ சார் நீங்க ஒத்துக்கலையா? ஹஃபீஸ் சையத், ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது அவங்க பண்ண அந்த 2711 காரியத்துக்கு மாஸ்டர் மைண்ட்ஸ் இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்டோட இது அபிஷியல் ஸ்டாண்ட். நீங்க இதை ஒத்துக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க பாத்தீங்க, இந்தியாவோட ஒரு பிரபலமான நபர் ஹஃபீஸ் சையத் சாரை பார்க்க போனாரு. ஓகே, அங்கிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்னோட பாஸ்போர்ட்டும் போயிடுச்சு. என்னோடது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நான் திரும்பி வந்ததும் ஜெயில போட்டாங்க. ஆனா அந்த ஜேர்னலிஸ்ட் கூட மெசேஜ் எடுத்துட்டு போனாரு. அவங்க கிட்ட கவர்மெண்ட் மெசேஜ். அவர் மறுத்தாரு. அவர் எந்த மெசேஜும் கொண்டு போல. நீங்க நான் சொல்றத கேளுங்க. நீங்க தானே சொல்றீங்க, இப்பதான் நீங்க சொல்றீங்க. நான் ஒண்ணு சொல்ல. ஒருவேளை அவரு கவர்மெண்டோட நாலேஜ் இல்லாம சந்திக்காம இருந்திருந்தா அப்போ அவருக்கும் எனக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் அவருக்கும் நடந்திருக்கும். அரசாங்கம் அவர் அனுப்பலன்னு சொல்லிடுச்சு, பார்லிமெண்ட் சொல்லிச்சு.
அங்க போனவரும் சொல்லிட்டாரு நான் அரசு தரப்புல இங்க வரல அப்படின்னு. நீங்க வலுக்கட்டாயமா அவர் அரசு தான் அனுப்பி வச்சதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, இன்னும் நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஹஃபீஸ் சையத் மாதிரி ஒரு தீவிரவாதி, அப்பாவி மக்களை கொல்லக்கூடிய ஒரு தீவிரவாதி பீஸ் ப்ராசஸ்ல ஏதாவது உதவி செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க நாடுகளோட சண்டையும் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க பாகிஸ்தான் கூட ஒரு 3 வார் நடத்துனீங்க. அதை தவிர சின்ன சின்னதா 3 கார்கில்ஸ் பார்டர்ல கூட. ஆனா இருந்தாலும் நீங்க பேச்சுவார்த்தைக்கான வழியை தேடுறீங்க. அதனால எப்போ கன்ஃப்ளிக்ட் ஆகுறாங்களோ அதுல எல்லாருக்கும் இந்த முயற்சி இருக்கும். பேச்சுவார்த்தையோட வலியை ஏத்துக்கிட்டா அதுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வரத்துக்கான முயற்சிகள் செஞ்சா, ஏன்னா இதுக்கான ப்ராசஸை யாரும் சப்டைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ராசஸ் ஒரு வயலன்ஸ் மாதிரி தெரியாது. சார், மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஹாஃபிஸ் சையதோட அந்த இடம் பேச்சுவார்த்தை டேபிள் இல்ல, இந்தியாவோட ஜெயில இருந்திருக்கணும். பாருங்க, அதாவது என்னுடைய நோக்கம் என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்ப மறுபடியும் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, மிலிட்டன்ட் லீடர்ஷிப்போட என்கேஜ்மெண்ட் இந்த டைலாக், நான் வெறும் காஷ்மீர் லீடர்ஸை பத்தி மட்டும்தான் பேசுறேன். சலாவுதீன் யாருக்கு ஹெட் இருக்காங்களோ அவங்க. நான் ஹாஃபிஸ் சையத் சார்கிட்ட மிலிடன் கேம்புக்கு போனப்போ அங்க பீஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் இந்த விஷயத்துல 2 நாடுகளையும் ஒன்னா முன்னாடி போகணும்னு, இதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர். நான் ஒன்னும் அங்க பேச்சுவார்த்தைக்காக போயிட்டு வரல. சோ நீங்க இப்போவாது ஒத்துக்கிறீங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பேச்சுவார்த்தையில கலந்துக்க கூடாது. பாருங்க, காஷ்மீரோட விஷயத்தை பாத்தீங்கன்னா, அவங்க பண்ண குற்றங்களுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணுமா? நீங்க நினைக்கிறீங்களா ப்ராசிக்யூஷன் ஒழுங்கா தான் செயல்படுது பாகிஸ்தான்லன்னு? பாருங்க, பாகிஸ்தான்ல ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவும் பாகிஸ்தானும் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதனால ஒரு இந்தியனால சொல்ல முடியும் அங்க எந்த மாதிரியான ட்ரையல், எந்த மாதிரியான டிஸ்கஸ் நடக்குதுன்னு சொல்ல முடியும். நான் இத மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். அதாவது பார்டர்ல இருக்க 2 தரப்பு மக்களும் யாரு பீஸ எதிர்பார்க்கறாங்களோ அவங்களோட சொந்தக்காரங்க இந்த பக்கமும் இருக்காங்க, அவங்களோட சொந்தக்காரங்க அந்த பக்கமும் இருக்காங்க. இஃப் ஐ சே, இது நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். I want to know why more people don't take note of the fact that we are looking at the someone who used to have access to very violent way of life, and this person made the turnaround and is talking about peace, is quoting from Faiz Ahmad Faiz, believes in Mahatma Gandhi. Why are more people willing to listen to him? That's my question. உங்க கொஸ்டின் ஆனது, அதாவது மக்களுடைய கொஸ்டின். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, யாசின் மாலிக் தீவிரவாதத்தை விட்டுட்டு காந்திய வழியில நடந்துகிட்டு இருக்கீங்க, ஆனாலும் மக்கள் உங்க பேச்ச கேட்க தயாரா இல்ல. பாருங்க, யாரெல்லாம் என் பேச்சை கேட்க தயாரா இல்லையோ அதோட நெகட்டிவ் மெசேஜ் காஷ்மீரில் உள்ள புது யூத்ஸ். ஏன்னா நாங்கள் துப்பாக்கியை கைவிட்டப்போ காஷ்மீரில் என்னை பற்றி ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்துச்சு. இது சரியான முடிவா இல்லை தப்பான முடிவான்னு. ஆனால் நம்ம நாங்கள் நியூ ஜென்ரேஷனுக்கு நான் வயலண்ட் மூமெண்ட்டுக்கு முழு ட்ரைனிங் கொடுத்தோம். அதோட ஆதாரத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. 2008 ஒரு கலெக்டிவ் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, ஃப்ரம் வயலண்ட் மூமெண்ட் டு நான் வயலண்ட் மூமெண்ட். ஆனால் உங்களோட ஜென்யூன் கொஸ்டின்ஸ், அதாவது ஜென்யூன் ரெஸ்பான்சிபிள், இப்போ இந்தியன் ஆடியன்ஸ் அண்ட் சிவில் சொசைட்டி தரப்புல ஒருவேளை அவங்க காஷ்மீரிஸ்கிட்ட சொல்லலாம் உங்களோட பிரச்சனை வயலன்ஸால தான் தீரும், பீஸ் வழியில் நடக்காதுன்னு. இஸ் அ நாட் அ குட் மெசேஜ். யாசின் சார், இங்க பாருங்க, காஷ்மீர் மக்கள் உங்களுக்கு துணையா தான் இருக்காங்க. இங்க பாருங்க, ஒருவேளை நான் என்னைக்குமே இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், நான் ஒரு பெரிய ஆளுன்னோ நான் ஒரு பெரிய லீடர்னோ. ஆனா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா சொல்லுவேன். காஷ்மீர்ல எத்தனை மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க காஷ்மீரோட டிஸ்பியூட்ல இருக்க விரும்பல, ஆனா அவங்களுக்கு காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன். ஒருவேளை காஷ்மீர் மக்கள் உங்க பேச்ச கேட்கறாங்கன்னா, அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னா, நீங்க ஏன் தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சு வரக்கூடாது? ஒருவேளை
நான் 87ல் எஃபர்ட் எடுத்தப்போ அதோட விளைவுகளை பார்த்தேன். அப்புறம் ரெட் 16 இன்ட்ராகேஷன், அப்புறம் ஜெயிலையும் பார்த்தேன். ஒருவேளை இந்தியன் ஆடியன்ஸுக்கு இதை பத்தின ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, யாரு அவங்களோட சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்களோ மக்கள் அவங்களுக்கு துணையா இல்லைன்னு. அப்ப நான் ரஜித் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மொத்த இந்தியா டீம், மொத்த இந்தியா டிவி சேனல், மெஹபூபா முஃப்தி, உமர் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா, காங்கிரஸ் கிட்டையும் இப்படி சொல்லுங்க, அவங்க காஷ்மீரோட கான்ஸ்டன்சில தலையிடக்கூடாது. அந்த கான்ஸ்டன்சில நீங்க அசம்பிளி அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷனை விட்டுருங்க. ஆனா இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிற எலெக்ஷன் வெறும் மக்கள் யார் கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ நான் ரஜித் சாரையே அழைக்கிறேன், இவரே கண்டக்ட் பண்ணட்டும், நான் அதுல கலந்துக்கிறேன். அப்ப தெரியும் மக்கள் யார் கூட இருக்காங்கன்னு. யாசின் சார், ஒருவேளை காஷ்மீர் மக்கள் உங்களுக்கு துணையா இருந்தாங்கன்னா ஒரு கேண்டிடேட் நிக்க வைங்க, அவர் எம்எல்ஏ ஆக்குங்க, சீஃப் மினிஸ்டரா ஒரு அரசாங்கத்தை உருவாக்குங்க. பாருங்க, 1947 இருந்து இந்தியாவில் இது வரைக்கும், அப்புறம் காஷ்மீர்ல எவ்வளோ எலெக்ஷன் நடந்துச்சு. அப்புறம் இந்தியாவோட மிகப்பெரிய காந்தியன் லீடர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் 1962ல் இந்தியன் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் எழுதினாரு. அவர் அதில் என்ன எழுதினாருன்னா, மை ஓன் கண்ட்ரி மேன் மே அக்யூஸ் மை பேட்ரியாட்டிக் கிரெடென்ஷியல், பட் ஐ வுட் லைக் டு டெல் மை கண்ட்ரி மேன். காஷ்மீர்ல எந்த எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கோ இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே நிச்சயமா செல்லாது. நாங்க காஷ்மீரி மக்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம், நாங்க உங்களுக்கு முக்சப் பில் முடிவு பண்றதுக்காக நாங்க உங்களுக்கு சேனலை கொடுப்போன்னு. ஆனா நாங்க இதுவரைக்கும் காஷ்மீரிஸுக்கு கொடுக்கல. நான் காஷ்மீர் மக்களுக்காக இந்த வாக்கை எப்ப நிறைவேற்றுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட ஆசை. ஆனா இப்ப காலம் மாறி போயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உமர் அப்துல்லாவோட பார்ட்டியானது மெஹபூபா முஃப்தி ரிக் பண்ணி எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாங்க, காங்கிரஸும் ரிக் பண்ணி தான் எலெக்ஷன் ஜெயிச்சது. பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். இந்தியா டிவி இவங்க கிட்ட சொல்லும், எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும், காஷ்மீர்ல ஒரு உறுதியான கான்ஸ்டன்சியை உருவாக்கணும், அங்க நீங்க ஒரு பிரைவேட் எலெக்ஷனை நடத்தணும், நாங்க அதுல நிக்கிறோம், அப்ப தெரியும் மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க.